டேய் என்னடா வாடா இவன் என்னடா முணுமுணுத்துறான் கல்யாணம் கட்டின உடனே குழம்பிட்டானோ அவருக்கு என்ன நடந்தது என்ன பிடிச்சது அவங்க என்னடா கட்டி எத்தனை நாள் 20 நாள் தானே இவருக்கு எந்த நிலைமைண்டா ஐயோ கடவுளே மற்றாக்களுக்கு இவருக்குன்றானோ இவளுக்குன்றானோ நான் கொடுமை கத்தி கொண்டு நிக்குது ஆமாப்பா எனக்கு நம்பலாம் கிடக்காப்பா ஒரு விஷயம் கல்யாணம் தான் நாட்டு நீ அதை நம்பலாம் கிடக்கும் அதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அதெல்லாம் இல்லையாப்பா ஐயோ ஒரு நாட்டுல நடக்கிற புலம்ப 22 நாள்லயே புழைச்சு மேல போட்டு சாக்கொண்டே யோசிச்சேன் அப்படி ஒண்ணும் இல்லை அதெல்லாம் சரியா போய் கொண்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்ல என்ன நடந்தது ராணியில் ஐயா ஓடா எத்தனை நாள் இன்றைக்கு 22 நாள் வரையில இவ்வளவு விஷயம் நடந்துட்டு பாத்தியே ஐயோ கடவுள் என்னடாப்பா அப்படி நடந்தது ஐயா எனக்கு அந்த இருட்டுக்குள்ள ஏதோ கொண்டு விட்டுட்டு வெளியில யோசனையே இவருக்கும் எதுவும் பெருமட்டு இப்படி அதான் அந்த ஆள்ற இது என்ன அந்த ஆள்ற அது என்ன பொருளாதார நெற்றுக்கடிக்க நாடு போய் கொண்டிருக்க அவர் வந்தா தான் நிமித்து வேறாமட்டு சொன்னாங்க நிமித்தி போட்டுட்டாங்க பேந்து பார்த்தால் டக்கண்டு ஆட்சி மாறிச்சுது பேந்து பார்த்தால் அந்த அப்போ கெத்தாதான் திரிஞ்சு முதல்ல இருந்த கெத்து தானே அந்த கோட் சூட் போடுற ஒரு அரசியல்வாதி என்ன இலங்கையில் கோட் போடாம வலிக்கிற இல்லை என்னப்பா என்ன நடந்தது நடக்கும் தானே இங்க பேர் இங்க என்ன பேர் நடக்கிறது நடக்கும் உனக்கு சிரிச்சோண்டு தெரிஞ்சோன்னா சிரிச்சோண்டு நினைக்கக்கூடாது உங்களுக்கு எதோ பிரச்சனைடா ஏதோ பிரச்சனை சும்மா அடி 36 அங்கத்தை நீ நேச்சியே சும்மா போட்டு அடிப்பாங்க அவங்க என்ன சொல்லி ஒன்று வந்தவங்க சொல்லுவாங்க ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நடத்துவோம் இந்த பொய் புரடி வைக்கக்கூடாது லஞ்சம் கிஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது தெரியுமா அது வாங்கினா பிரச்சனைன்னா வந்தவங்க அப்போ அதுக்கு வேறு செய்வாங்கடா அவங்களடா இருந்தோம் அதுக்காக போய் ஜனாதிபதியை கை செய்யறதா முன்னாள் ஜனாதிபதி அதுதான் பிரச்சனையே டே என்ன பிரச்சனையுமே சொந்த காலையில் சூனியம் செய்கிறதா தெரியுமா உனக்கு சொந்த காலையில் யூனியன் உண்டு சொந்த காலையிலே உனக்கு சூனியம் செய்கிற கதை தெரியுமா அப்படித்தான் ரணில் இந்த ஜனாதிபதி குற்றம் செய்தாலும் அவரை பிடிக்கலாம் தண்டிக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்ததே ரணில் விக்ரமசிங்க அந்த தானடா இப்போ கடைசி யாருக்கு ஆப்பா போச்சுப்பேன் அவருக்கு அது பிரச்சனையா போடுது இருந்தாலும் பயத்தை ஜோதிக்க மேலத்தான் வருத்தவாள் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் நிற்கிதான் என்னால குடிக்கலாது சாப்பிடுதும் இல்லையாம் தண்ணியும் குடிக்குது இல்லையாம் அவங்க டாக்டர் மாதிரி சொல்லி போட்டாங்க நீர் சத்து இல்லாமல் போகுது ஆளுக்குண்டு இப்போ நாளைக்கு நீதிமன்றத்தில் வரணும் ஆள் வேற இல்லாது டாக்டர் மாதிரி சொல்லி போட்டாங்களா ஆள் இயலாதுண்டு அப்போ ஆள் பாட்டெலாம் கிடக்கான் ஆனால் ஆள் பிடிவாதக்காரன் சரி